நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். ஜூலை மாத பலன்கள் 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்மராசிக்காரங்க ஒரு கம்பீரமான தோற்றம், ஒரு தாராளமான குணம், எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் இருக்குங்க. ஆனால் அந்த உதவியை கூட இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு அதிகாரத்தோடு தான் செய்வாங்க. இவ்வளோ தைரியமானவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அமைப்பு, எல்லாத்தோட அட்டென்ஷனையும் தாங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது? கட்டாயம் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏகப்பட்ட பிரச்சனை, வாயை திறந்தாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மனைவியோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஏகப்பட்ட இருக்கிற 12 ராசிலேயே ஏகப்பட்ட பிரச்சனையே சந்திச்சுட்ருக்க, போராடிட்டுருக்க ஒரு ராசி அப்படின்னா நம்ம சிம்ம ராசினே சொல்லலாம். ஆனால் தைரியமாக இருங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலான விஷயம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ராசி அதிபதி சூரியன் மாதத்தோட முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்படிங்கும்போது தொழிலில் ஓரளவுக்கு லாபம் வரும். பணம் வந்துச்சுனாவே நமக்கு பாதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீந்துடும். இந்த மாதம் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குங்க. ஆனால் ராசியில் பாருங்கள், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது. அப்போ கேது இருந்து கடந்த ஒரு வருஷ காலமாகவே, குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு ஒரு டிட்டாச்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களாம் இப்படி தான், நம்ம என்ன தான் நம்ம அவங்களுக்கு செஞ்சாலும் நமக்குன்னு ஒருத்தங்க பிரச்சனை வரும்போது நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு தெளிவான பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாருங்க. ஆனால் இந்த மாதத்தில் பாருங்கள், சுக்கிரன் உங்களோட அந்த ராசியில் இணைஞ்சிருக்குங்க. அப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி நிறைய கடன் வாங்கி தங்கம் வாங்குறது, ஆடை ஆபரணம்லாம் வாங்குறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த சமயத்தில் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் உங்களோட வீட்டில் மூத்த பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தை மேலே கொஞ்சம் கண் வைங்க, கொஞ்சம் கேரிங்காக பார்த்துக்கோங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர், அதாவது உங்கள் மனைவி கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. ஆனால் 2ஆம் அதிபதி புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுங்கும் போது கடந்த கணவன் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புங்க. குடும்பத்தால் லாபம், மனைவியால் ஒரு லாபம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்கள் மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து அவங்கள கொஞ்சம் சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு லாபம், வருமானம் இருக்குது. அவங்க சொத்துக்கள் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் கட்டாயம் உங்களோட வாக்கை நிறைவேற்றிடுவீங்க. ஆனால் புதுசாக எக்காரணத்தை கொண்டும் நான் இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன்னு ஃப்ரெண்ட்ஸுக்காகட்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காகட்டும் நீங்கள் வாக்கு கொடுத்துறாதீங்க. அந்த விஷயத்தில் தெளிவாருங்க. சரி, நான் சிம்மன்னாவே தைரியம். ஆனால் எனக்கு இப்போ அந்த ஒரு வருஷ காலமாக எனக்கு தைரியமே இல்லை, திரும்ப கிடைக்குமா அப்படின்னா 3க்குரிய சுக்கிரன் 1ல் இருக்காருங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஆனால் கூடவே கேது இருக்கனால நல்ல தைரியமாக இருக்க மாதிரி இருப்பீங்க. ஒரு சில சமயம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுவீங்க. இந்த தைரியம் உங்களுக்கு அதிகமாகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு ரெகுலராக பண்ணுங்க. தினமும் காலையில் விநாயகர் அகவலை படிங்க. தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும். சரி, சொத்து எப்படி இருக்கும்? சொத்து விஷயம், அம்மா விஷயம்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 4க்குரிய செவ்வாய் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. கூடவே குருவும் சேர்ந்து பார்க்குறாருங்க. இது ரொம்ப நல்ல அமைப்புங்க. அதாவது கடன் இருக்குது, அந்த கடனை நான் தீர்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சொத்தை அந்த கடனை அடைச்சிட்டு நான் ஒரு வீடை கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் அதுவும் என்னால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்குங்க. இப்போ தாராளமாக ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது. பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு மாதத்தை. அதுமாரி தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. குழந்தை பாக்கியம் எனக்கு எப்படிங்க இருக்கும்? 5ஆம் இடத்தை சூரியன், செவ்வாய்,
சனி, ராகு இத்தனை கிரகங்கள் பார்க்குறாங்கங்க. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக இல்லை டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு வந்துருச்சு. அதன் மூலியமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க, ரெண்டு குழந்தை, 3 குழந்தை ஒரே கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாங்க. அதே உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதாகட்டும், அவங்களுக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயங்களாகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதம். அடுத்து உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காங்கங்க. அப்படி குரு பார்வைப்படுது. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறனால உங்களுக்கு உத்தியோகத்தில் நிறைய சிக்கல் இருந்திருக்கும், டென்ஷன் இருந்திருக்கும். ஆனால் இப்போ குருவோட பார்வை படுறனால அந்த டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு விலக போகுதுங்க. ஒரு திடீர் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஒரு திடீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும், ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் மூலிமா ஒரு பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு நீண்ட நாள் வியாதியும் உங்களுக்கு இந்த சமயத்தில் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. ஓகே, எனக்கு திருமணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7ல் வந்து ராகு இருக்குங்க. 3-10க்குரிய சுக்கிரன் வந்து அந்த இடத்த பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ராகு 7ஆம் இடத்துலேருந்து திருமணத்தில் சின்ன சின்ன தடைகளை வந்து கொடுத்துட்டு தாங்க இருந்தார். திருமணம் அமையிறதுல ஒரு தடை அப்படிங்கிறது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் சுக்கிரனோட பார்வை கொஞ்சம் உங்களுக்கு இந்த திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. உங்களோட மனைவிக்கு, அதாவது 7னா வாழ்க்கை துணைங்க, 3னா டிரான்ஸ்ஃபர், ஒரு பயணம். அப்போ ஒரு வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். சரி, ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? 8ல் சனிங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட 8ஆம் இடம்ங்கிறதுங்க உங்கள் லைஃப் பார்ட்னரோட குடும்பம். அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து 9ஆம் அதிபதி 10ல் இருக்காருங்க. அப்படிங்கும்போது தொழில் அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கே சூப்பராக இருக்குது இந்த மாதம், பயன்படுத்திக்கோங்க. தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குதுங்க. தொழில் மூலியமாக லாபம் வரும். தொழிலுக்காக நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு, வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புங்க. அங்கேருந்து ஏதாவது பணவரவு வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணம் இந்த சமயத்தில் உங்கள் வரத்துக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அப்புறம் 10ஆம் இடத்தை சனி பார்க்குதுங்க. அப்போ தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா கர்ம காரியம் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணணும். 10ல் சனி இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயசானவங்களை கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 11ஆம் அதிபதி புதன் ஆட்சியாக இருக்காருங்க. லாபஸ்தானாதிபதி ஆட்சி. கட்டாயம் பணம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். இந்த ஒரு மாதங்க, இந்த ஒரு மாதத்தில் பணவரவு நல்லாயிருக்கும். தொழில் மூலியமாகட்டும், எந்த விஷயத்துலையாகட்டும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரரால் நன்மை, சித்தப்பா மூலியமாக ஏதாவது ஒரு பணவரவு அப்படிங்கிற அமைப்பு இருக்குங்க. 12ல் குரு வச்சோங்க. அப்படிங்கும்போது கட்டாயம் விரைய செலவு அதிகமாகும். அதை சுப செலவாக மாற்றிக்கோங்க. குறிப்பாக குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சமயத்தில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சீட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஓகே, இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகள், கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு, வயசாகி நடக்க முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்கள். சனிக்கிழமை சனி ஹோரை, அதாவது காலையில் சனிக்கிழமை 6 to 7, மதியம் 1 to 2, இல்லை அப்படின்னா நைட் 8 to 9 ஒரு கருப்பு கலர் ரிப்பன் எடுத்து அது 1 மீட்டர் கட் பண்ணிக்கோங்க. அதை அந்த ஹோரையில், சனி ஹோரையில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த 1 மணி நேரம் அந்த 1 மீட்டர் ரிப்பனை கட் பண்ணிவிட்டு ஒரு நீர்நிலைகளில் கலந்துருங்க. அப்போ உங்களுக்கு சனியினால் வரக்கூடிய தொந்தரவுகள் நீங்கி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க, ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.